இரிடியம் தொழிலில் முதலீடு செய்தால் மும்மடங்கு லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து பட்டறை தொழிலாளியிடமிருந்து 92 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மும்பை ஆசாமி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஆசையை தூண்டி லட்சங்களை சுருட்டிய மும்பை ஆசாமி சிக்கியது எப்படி? சென்னை மடிப்பாக்கம் ஆர் நகர் பகுதியில் வசித்து வரும் 52 வயதான தட்சணாமூர்த்தி இவர் சூளையில் வெள்ளி பாத்திரங்கள் தயார் செய்யும் பட்டறையை நடத்தி வருகிறார். இவருக்கு தெரிந்தவரான ராஜாராம் என்பவர் மூலம் மும்பையைச் சேர்ந்த 47 வயதான பீர் முகமது பாஷா என்பவர் அறிமுகமாகி உள்ளார். பீர் முகமது பாஷா இரிடியம் தொழில் செய்து வருவதாகவும் அதில் முதலீடு செய்தால் மும்மடங்கு லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தைகளை கூறியதாக தெரிகிறது. இதனை உண்மை என்று நம்பிய தட்சணாமூர்த்தி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பல்வேறு தவணைகளாக 92 லட்சம் ரூபாய் வரை பீர் முகமது பாட்சாவிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு தட்சணாமூர்த்தியை ஏமாற்றி படிப்படியாக பணத்தை கறந்திருக்கிறார் பீர் முகமது பாட்சா. மும்மடங்கு லாபம் கிடைக்கும் என நம்பி காத்திருந்த தட்சணாமூர்த்திக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சியது. விரக்தியில் ஆழ்ந்த தட்சணாமூர்த்தி கொடுத்த பணத்தையாவது திருப்பி கொடுத்து விடுமாறு பீர் முகமதுவிடம் கேட்டுள்ளார். நாட்களை கடத்தினாரே தவிர பணத்தை அவர் தருவதாக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பணத்தை கேட்ட தட்சணாமூர்த்திக்கு கொலை மிரட்டல் விடுக்க ஆரம்பித்துள்ளார் பீர் முகமது. இதற்கு மேல் பணத்தை வாங்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த தட்சணாமூர்த்தி மடிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று மோசடி புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மும்பை தானே பகுதியில் தங்கியிருந்த பீர் முகமது பாட்சாவை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் பீர் முகமதுவின் தில்லாலங்கடி வேலை தெரிய வந்தது. இரிடியத்தை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து கிடைக்கும் பணத்தை ட்ரஸ்ட் மூலமாக மும்மடமாக திருப்பிக் கொடுப்பேன் என உறுதியளித்து ஏமாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ட்ரிக்கை பயன்படுத்தித்தான் தட்சணாமூர்த்தியையும் 7 வருடங்களாக ஏமாற்றி பணத்தை கறந்திருக்கிறார். தட்சணாமூர்த்தியின் குடும்பத்தினரை மும்பைக்கு வரவழைத்து அவர்களுக்கு அவார்டு ஷீல்டு போன்றவை கொடுத்து முதலில் நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். முதல் கட்டத்திலேயே 5 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். அதன் பிறகுதான் அவரது ஆட்டமே ஆரம்பிக்கும். RBI ஒப்புதல் வாங்க வேண்டும், தடையில்லா சான்று வாங்க வேண்டும் என்று பல்வேறு காரணங்களை கூறி பல தவணைகளில் பணத்தை கறக்க ஆரம்பிப்பார். 5 கோடிக்கு ஆசைப்பட்ட தட்சணாமூர்த்தி அவர் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து சுமார் 92 லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறார். பின்னர் கைது செய்யப்பட்ட பீர் முகமது பாட்சாவை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.